பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு செல்வ பெருந்தகை வெளியில் வந்திருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருக்குதா? முதலமைச்சர் இன்னும் சில நேரத்தில் வர இருக்கார். பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு? பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் நம்பிக்கையோடும் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் பிணைப்பதற்கு சில சக்திகள் நினைக்கின்றன. யாரும் இதை பிளக்க முடியாது, யாரும் இதை தள்ளிப்பட முடியாது. உறுதியான கூட்டணி, வலிமையான கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து தமிழ்நாட்டு மண்ணை, தமிழ்நாட்டை பாதுகாப்போம். மார்ச் 4ஆம் தேதிக்குள் ராஜ்யசபாவுக்கு நாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட்டா இருக்கு. உங்க கேண்டிடேட் எப்ப அறிவிக்க போறீங்க? இன்னும் ஓரிரு நாளை புதிய தலைமுறைக்கு சொல்லுவோம். சார், இப்ப கடந்த முறை 25 இடங்கள் பெற்று 18 இடங்கள் வெற்றி பெற்றீர்கள். இந்த முறை எந்த உறவு கேட்க போயிருக்கீங்க? 234 தொகுதி எங்க தொகுதி. எங்கெங்கெல்லாம் எங்க கூட்டணி கட்சி தோழர்கள் போட்டியிடுறாங்களோ அதையெல்லாம் எங்க தொகுதியா நினைச்சு வேலை பார்ப்போம். 234 காங்கிரஸ் தான். உள்ளாட்சி எலெக்ஷன்ல குறிப்பாக நம்பர்ஸ் பேசுனீங்களா? அடுத்ததாக வரக்கூடிய குறிப்பாக கோயில் விஷயங்கள்ல கூட இந்து சமய அறநிலையத்துறை சில விஷயங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. எந்த மாதிரி முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது. எல்லாருக்கும் ஜனநாயக ரீதியாக இஸ் அ டெமோக்ராட்டிக் லீடர். அவர் ஒரு ஜனநாயகவாதி. உதட்டளவுல பெயர் அளவுல உண்மையான டெமோக்ராட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் ஜின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கண்டிப்பா எல்லாரையும் நல்ல முறையில் வழிநடத்தும். கார்கே ராஜ்யசபாவுக்கு தேர்வாகுகிறார் தேர்வாகுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க அவருக்கு அழைப்பு கொடுத்தோம். அவரு நான் கர்நாடகாவிலேயே தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கர்நாடகாவில் சொல்லிட்டார். முதலமைச்சருக்கு நாளை பிறந்த நாள். அகில இந்திய தலைமை வாழ்த்து சொல்லுமா? நீங்கள் வாழ்த்து சொல்லிவிட்டீர்கள். எல்லோரும் வாழ்த்து தமிழ்நாடே வாழ்த்து சொல்ல போகிறது, இந்தியாவை வாழ்த்து சொல்ல போகிறது. உலகத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லோரும் அவர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கார்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு ஆனரபிள் சீஃப். சைன் பண்றதுக்கு வேணுகோபால் வருவாரா? சைன் பண்றதுக்கு வேணுகோபால் வரா? நான் தான் சைன் பண்ணுவேன். மாநில தலைவர் தான் சைன் பண்ணுவேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் ரமேஷ்.